நீ ஒரு இனத்தையே நீ துரோகம் பண்ணிருக்க, நீ கொச்சையா பேசியிருக்க, அசிங்கப்படுத்திருக்க. இது மத சின்னமா? இந்த முதலமைச்சரே கேவலமா பேசினவர் தானே இந்து மதத்தை முஸ்லாமியர் விட்டு திருமணத்தை நடந்துகிட்டு. சோ இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்து மதத்தை போற்றி வணங்கக்கூடியவர்கள் திமுகக்கு வாக்களித்தால், ராமதாஸ் ஐயா ஒரு தடவை ஒரு மீட்டிங்ல சொன்னார், இனி நான் இந்த கட்சியோட கூட்டணி அமைத்தால் பெற்ற தாயுடனும் உடன் பிறந்த சகோதரியுடனும் உடலுறவு கொண்டதற்கு சமமான செயல்னு சொன்னார். திமுகவில் இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இந்து சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இந்து தெய்வங்களை வணங்கக்கூடிய, இந்த இறைநம்பிக்கை உடைய எவனாவது திமுக ஓட்டு போட்டால் அவன் பெற்ற தாயோடையும் உடன் பிறந்த சகோதரையும் உடலுறவு கொண்டதற்கு சமமான செயல் அப்படின்னு குற்றச்சாட்டமா டேரிங்கா சொல்றேன். இதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு திமுகவுக்கு வாக்களித்தால் இதற்கு மேல் இதே துரைமுருகன் என்ன பேசினாரு, ஆத்தாளுக்கு 1000 மொவலுக்கு 1000, நீங்க ரீசார்ஜ் பண்ண யார்ட்டுமே காசு கேட்க வேண்டாம், அந்த 1000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுங்க, விடிய விடிய எவன் கூட வேணாலும் பேசிட்டு இருங்க, இதானமா அவங்களோட தகுதி, இதானமா அவங்களோட தகுதின்னு கேட்கிறேன். இந்த துறைமுருகன் என்ன பேசுறாங்க, முந்தா நாள் பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் மாற்றுத்திறனாளிகளை பற்றி மிக கேவலமா பேசினானா இல்லையா? என் தலைவன் தான் ஊனமுற்றோர் என்கின்ற வார்த்தையை நீக்கி மாற்றுத்திறனாளி என்று அவர்களுக்கு பெயரிட்டு என் தலைவன் தான் பெருமைப்படுத்தினார். பெருமை பேசுறீங்களா? அப்படிப்பட்ட நபர்களை குருட செவிட நொண்டி நொனோ மொடோன்னு பேசுறான இந்த துரைமுருகன் மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? பேசலாமாம் அப்படி? அது ஒரு சமுதாயம் இல்லை. அவன் குருடா பிறக்கணும், செவிடா பிறக்கணும், ஊனமா பிறக்கணும், கல்லு கால் நொண்டியா பிறக்கணும், கை ஊனமா பிறக்கணும், அவன் வேண்டிக்கிட்டா பிறந்தான், அவன் வாண்டடாவன் தான். அவனை பத்தி பேசிட்டு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், முதலமைச்சர் மனது புண்பட்டு இருக்கு, எவ்வளவு புண்பட்டு இருந்த நீ மனுஷனா? நீனு வயசுல முதிர்ந்த அரசியல் வயதானே. மக்களும் அடி முட்டாள்கள்மா, ஆட்டு மந்தை கூட்டமா மக்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலில் துரைமுருகன் பையன் என்ன பேசினா, நல்லா பான்ஸ் பவுடர் போட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பொம்பளை பழப்பழன்னு வந்து நிக்கிறீங்கன்னு கேட்டானே, 1000 ரூபாய் பணத்தை கொடுத்ததுனால அந்த மக்கள் அவனுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. மானங்கட்ட மக்கள் அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க.